சொல்லுவாரு, கட்டு கட்டா பணம் வைக்க சொல்லுவாரு, ஒரு மேக்கப் கிட்டே வைக்க சொல்லுவாரு. இந்த மூணுல எது எடுத்தா உங்க பையனுக்கு அந்த துறைன்னு வரும். அந்த பையன் டக்குன்னு அதெல்லாம் எடுத்து வைக்கிற நர்ஸ கட்டுப்பிடிச்சிருவாரு. துணை முதல்வர் உதயநிதியை பால்டாயில் பாய் என அதிமுக பேச்சாளர் நடிகை விந்தியா கூறியிருப்பது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துணை முதல்வர் உருவாக்குன கதை என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். பொதுவா ஒரு மேடையில ஒரு கதை தான் சொல்லுவேன். இன்னைக்கு மே தினம் ஸ்பெஷல் கூட்டம், அதனால உங்களுக்கு ரெண்டாவது கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு முதல்வர் இருந்தாராம். அவர் எப்படியோ கடைசி காலத்துல நம்ம முதல்வர் ஆயிட்டோம், ஆனா நம்ம பையன் என்ன ஆக போறானே தெரியலையே. விளையாட்டு பையனா இருக்கா, அவனை கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அனுப்பலாமா, இல்ல மேக்கப் போட்டு நடிக்கிறதுக்கு அனுப்பலாமா, இல்ல பணம் கொடுத்து பிசினஸ் மேன் ஆக்கலாமான்னு ஒரே டென்ஷன் அந்த முதல்வருக்கு. நமக்கு அப்புறம் நம்ம மகனை எல்லாரும் கை விட்டுட்டாங்கன்னா எப்படி, மருமகன் மகனை காலி பண்ணிட்டா எப்படின்னு அந்த முதல்வருக்கு ஒரே கவலை. இப்போ அவர் கூட இருக்கிற ஒரு சீனியர் மினிஸ்டர் கூப்பிட்டு கேட்கிறாரு, அண்ணன் என் பையனை என்ன பண்ணணும்னு தெரியல, ஏதாவது ஒரு வழி சொல்லுன, ஒரு ஐடியா சொல்லுன, எந்த துறை அவனுக்கு கரெக்டா இருக்கும்னு கேட்பாரு. அந்த சீனியர் மினிஸ்டர், ஏப்பா இதுக்கு டென்ஷன் படுற, என்கிட்ட ஒரு சைக்கிராட்டிஸ்ட் இருக்கான், அந்த டாக்டர் கிட்ட போனோம்னா கரெக்டா சொல்லிடுவாரு. என் மகனை நான் இன்ஜினியரிங் சேர்க்கும் போது இப்படிதான் கன்ஃபியூஸ் ஆனேன். அவர்கிட்ட கூட்டிட்டு போனேன், எலக்ட்ரிக்கல்ல சேர்க்கிறதா, மெக்கானிக்கல்ல சேர்க்கிறதா, சிவில்ல சேர்க்கிறதான்னு. அவர் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னாரு. அவர்கிட்ட இருக்கிற நர்ஸை கூப்பிட்டு, இங்க ஒரு பல்பும் வயிறும் வை, இங்க ஒரு சுத்தில் வை, இங்க ஒரு கெமிக்கல்ஸ் வை, அவர் எது பிடிக்கிறாரோ அந்த துறையை பார்த்துக்கலான்னு. அந்த பையன் டக்குன்னு சுத்தில் எடுத்துட்டான்ப்பா, இவன் சிவில் இன்ஜினியர்னு சொல்லிட்டான். எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, நான் உனக்கு அந்த சைக்கிராட்டிஸ்ட் நம்பர் தரேன், நீயும் அவங்க கிட்ட போய் கேளுன்னு. இப்போ முதல்வர் சைக்கிராட்டிஸ்ட் கிட்ட போறாரு. அந்த சைக்கிராட்டிஸ்ட் முதல்வரை பார்த்த உடனே, என்ன சார் என்ன பிரச்சனைன்னு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கடைசி காலத்துல என்னோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறிடுச்சு, என் கவலை எல்லாம் என் பையனை பத்தி, அவனை பிசினஸ் மேன் ஆக்கணுமா, ஆக்டர் ஆக்கணுமா, இல்ல கிரிக்கெட்டர் ஆக்கணுமான்னு யோசிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் சால்வ் பண்ணிடுறேன்னு சொல்லி அவங்க நர்ஸை கூப்பிட்டு ஒரு கிரிக்கெட் பேட் வைக்க சொல்லுவாரு, கட்டு கட்டா பணம் வைக்க சொல்லுவாரு, ஒரு மேக்கப் கிட்டே வைக்க சொல்லுவாரு. இந்த மூணுல எது எடுத்தா உங்க பையனுக்கு அந்த துறைன்னு வரும். அந்த பையன் டக்குன்னு அதெல்லாம் எடுத்து வைக்கிற நர்ஸை கட்டுப்பிடிச்சிருவாரு. சரிப்பா, இவங்களை உங்க கட்சியில சேர்த்துக்கங்க, திமுக உறுப்பினர் அட்டை கொடுத்துடுங்க, வேணும்னா துணை முதல்வர் கூட ஆக்கிக்கங்க, எல்லா துறையிலையும் வேலை பார்ப்பாருன்னு சொன்னாங்க. இந்தியாவில் எத்தனையோ முதல்வர்கள் துணை முதல்வர்கள் இருக்காங்க, நான் அவங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பேசல, தமிழ்நாட்டில் நடக்கிற காட்சிகள் பத்தி மட்டும்தான் பேசுறேன். பால்டாயில் பாய் எல்லாம் துணை முதல்வர் ஆவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்ன பண்றது, அவங்க பாரம்பரியம் அப்படி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.